பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை இன்று செல்லமாக கன்னத்தில் அடிக்க முயன்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தபோது இவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த நிலையில் இன்று ஒரு நிகழ்வில் பங்கேற்றபோது இருவரும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். சிட்டி யூனியன் வங்கியின் 120ஆம் ஆண்டு விழா இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பல அரசியல் பிரமுகர்களும் பங்கேற்றனர். இந்த விழாவின் போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தார். நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நயினார் நாகேந்திரனை செல்லமாக கன்னத்தில் அடிக்க முயன்றபோது அவரது கையை பிடித்துக் கொண்டார் நயினார் நாகேந்திரன். அதிமுக பாஜக தலைவர்கள் நெருக்கமாக அளவளாவிக் கொண்ட காட்சி பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பாஜக அதிமுக இடையே அண்மையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி முறிந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தலை முன்வைத்து மீண்டும் கூட்டணி அமைந்துள்ளது. இந்தச் சூழலில்தான் இன்று அதிமுக பாஜக தலைவர்கள் மிகுந்த நெருக்கம் பாராட்டியுள்ளனர். 2001ஆம் ஆண்டு முதல் 2006 வரை முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர் நயினார் நாகேந்திரன். மின்சாரம், தொழில்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்தார். 2006 சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைந்த நிலையில் 2011 மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். அதன் பிறகு 2016 சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு ஆகஸ்ட் 2017 அதிமுக கட்சியை விட்டு வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் நயினார் நாகேந்திரன். கட்சிக்கு வந்த உடனேயே மாநில பாஜக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் நயினார் நாகேந்திரன். 2021ஆம் ஆண்டில் பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு சட்டமன்ற பாஜக தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.